மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலம் துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே உள்ள அரசு அதிகாரிகளுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களின் நலன் காத்திட 10,469 புதிய வீடுகளை 28 மாவட்டங்களில் உள்ள 69 முகாம்களில் 628 கோடி ரூபாய் செலவில் கட்டுவதற்கு ஆணைகள் பிறப்பித்துள்ளார்கள். இதுவரை 5,414 புதிய வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தற்போது இன்று 506 புதிய வீடுகளை தயார் நிலையில் உள்ளன. இதோட மொத்தம் 5,920 புது வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களால் நடத்தப்பட்டு வரும் மகளிர் சுய உதவி குழுக்களை, தையற்கலை, இலங்கை பாரம்பரிய முறையிலான உணவுப் பொருட்கள் தயாரித்தல் போன்ற தொழில்களை அவர்கள் மேற்கொள்ள ஏதுவாக 3 கோடி ரூபாய் செலவில் 10 முகாம்களில் 10 தொழில் கூடங்கள் கட்டுவதற்காக ஆணை பிறப்பித்துள்ளார்கள். அவற்றில் 3 தொழில் கூடங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், சிவகங்கை, சென்னை மற்றும் தென்காசி ஆகிய 6 மாவட்டங்களில் உள்ள 6 முகாம்களில் 29 கோடியே 17,34,000 ரூபாய் செலவில் புதிய வீடுகள், 4 கோடியே 59,28,000 ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகள் செய்து கொள்ளப்பட்டு 506 புதிய வீடுகள் மற்றும் கோயம்புத்தூர், திருவள்ளூர், நாமக்கல், ராமநாதபுரம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 7 மாவட்டங்களில் உள்ள 7 இலங்கை தமிழக மறுவாழ்வு முகாம்களில் 1 கோடியே 47 லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 7 தொழில் கூடங்களையும் மாண்புமிகு முதல் அமைச்சர் பொற்கரங்களால் திறந்து வைக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் பரந்த பரப்பில் அமைந்துள்ள 103 முகாம்களில் 19,684 குடும்பங்களை சேர்ந்த 56,771 இலங்கை தமிழர்கள் கடந்த 4 தசாப்தங்களாக வாழ்ந்து வருகின்றனர். முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்கள் கௌரவமான, பாதுகாப்பான, மேம்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அரசின் உறுதியான நோக்கமாக கொண்டு அந்த பயணத்தில் முதற்கட்டமாக பழுதடைந்த வீடுகளுக்கு மாற்றாக 10,469 புதிய வீடுகள் சுமார் 628 கோடி செலவில் கட்ட திட்டமிடப்பட்டது. அதன் முதற்கட்டமாக ரூபாய் 186 கோடி செலவில் 3,510 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு, மேலும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 236 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 3,959 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. இன்று திருவள்ளூர் மாவட்டம் பெத்திக்குப்பம் முகாமில் 198 வீடுகள், ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் முகாமில் 96 வீடுகள், திருப்பத்தூர் மாவட்டம் சின்னப்பள்ளிக்குப்பம் முகாமில் 88, சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் முகாமில் 52 வீடுகள் மற்றும் சென்னை மாவட்டம் புழல் முகாமில் 40 வீடுகள், தென்காசி மாவட்டம் ஆத்தியடி பிள்ளையார் கோவில் முகாமில் 32 வீடுகள், ஆக மொத்தம் 506 புதிய வீடுகள் 29.17 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது கோயம்புத்தூர், திருவள்ளூர், நாமக்கல், ராமநாதபுரம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள 7 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 1 கோடியே 47 லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட 7 தொழில் கூடங்களும் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட உள்ளன. முகாம் மக்கள் சார்பாக தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மறுவாழ்வு முகாமில் இருந்து அங்கே உள்ள தங்கும் பயனாளி ஒருவர் மாண்புமிகு முதலமைச்சரோட கலந்துரையாடினார். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் ஜெயமலர். நான் இலங்கையில் யாழ் மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்ட நான் 1996ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட போர் சூழல் காரணமாக குடும்பத்துடன் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் தஞ்சம் அடைந்தேன். அப்போது எங்களுக்கு தரப்பட்ட
வீடானது 10க்கு 10 என்ற அடிப்படையில் தரப்பட்டது. மிகவும் சிரமத்தின் மத்தியில் வாழ்ந்து வந்த எங்களது கஷ்டங்களை உணர்ந்த ஐயா அவர்கள் 198 வீடுகளை எங்கள் மக்களுக்காக கட்டி முடித்து தற்போது அவ்வீடானது கல் வீடாகவும் மற்றும் தளம் அமைத்தும் நீர் வசதியுடன் மின்சார வசதியுடன் அனைத்து வசதிகளுடனும் எங்களுக்கு செய்து தரப்பட்டுள்ளது. அதற்கு ஐயா அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் சுய சார்புடன் இலங்கை மறுவாழ்வு முகாம்களில் வாழ்கின்ற பெண்களானவர்கள் சீரும் சிறப்புடன் வாழ்வதற்காக அவர்களுக்காக தொழிற்கூடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்கியுள்ளீர்கள். அவர்கள் அது மட்டும் இல்லாமல் சுழல் நிதி மானிய கடன் 1,25,000 பெற்று தங்களால் வழங்கப்பட்ட திறன் மேம்பாட்டு பயிற்சிகளையும் பெற்று தன்னம்பிக்கையுடன் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைந்து தற்போது முகாம்களில் சீரும் சிறப்புடன் வாழ வழிவகை செய்த ஐயா அவர்களுக்கு இலங்கை வாழ் மறுவாழ்வு முகாம்களில் வாழ்கின்ற மக்கள் சார்பாகவும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் சார்பாகவும் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.